பள்ளிப்பாளையம் சிக்கன் நான் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இது வந்து அடிக்கடி செய்ய மாட்டேன். நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. எனக்குன்னா ரொம்ப பிடிக்கும். காஞ்ச மிளகாட நல்லா காரசாரமா இருக்குமா, தோசையோட வச்சு சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கும். ரசம் சாதத்துக்கு சாதத்தோட போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கல்லெண்ணையும் நல்லெண்ணையும் ஊற்றிக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை இது கூட நல்ல சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு உரிச்சு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கின பிறகு இதுல வந்து தேங்காய் கீனி போட்டு பார்த்துருப்பீங்க. நான் வந்து துருவன தேங்காவை அப்படியே போட்டு லைட்டா வதக்கி விட்டுருவேன். அப்படின்னு தான் சாப்பிடுவாங்க. தேங்காய் சேர்த்து லைட்டா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 தக்காளி போதும். தக்காளியும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தக்காளி வதங்குற வரையும் வதக்குறதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சேர்த்து மூடி போட்டு அந்த மிளகாலாம் கரைஞ்சி வரணும். அந்த காரசாரம்லாம் அதில் இறங்கி சிக்கன்லாம் அப்படியே கலர்ஃபுல்லா தெரியும். அந்த அளவுக்கு சுருள வதக்கல. நான் ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இந்த தேங்காய் பால் சேர்ப்பேன். எல்லாம் சுண்டி சிக்கன்லாம் வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்து அப்படியே லைட்டா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தலை தேவைப்பட்டா கொஞ்சமா மிளகுத்தூள் போட்டு இறக்கி பாருங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வறுவல் ஐட்டம்லாம் கண்டிப்பா இரும்பு சட்டில செஞ்சா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து இதுல செஞ்ச உடனே பாத்திரத்தை மாத்திடுவேன். எப்பொழுதுமே இரும்பு சட்டில செஞ்ச உடனே பாத்திரத்தை மாத்திடணும். என்னுடைய ஸ்டைல்ல நம்ம வீட்டுல எப்படி செஞ்சா சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய்.